ஏடிஆர் தொடுத்த இந்த வழக்கை மே 17ஆம் தேதி அவசர வழக்காக விசாரித்த தலைமை நீதிபதியான சந்திரசூட் அவர்கள் ஃபார்ம் 17C டேட்டாவை 48 மணி நேரத்துக்குள்ள நீங்க ஏன் ரிலீஸ் பண்ண முடியல, அதுக்கான காரணத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார கெடு விதிச்சிருந்தாரு. இந்த ஒரு வார கெடுவுக்கு அப்புறம் கடந்த மே 24ஆம் தேதி இந்த வழக்கு என்பது வெக்கேஷன் பெஞ்சில் விசாரணைக்கு வந்துச்சு. இப்படி விசாரணைக்கு வந்த இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா இதை நாங்கள் யாருக்கும் சொல்ல வேண்டிய தேவையில்லை, எங்களுக்கு சட்ட கடமையும் இல்லை அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் கடுமையான ஆட்சேபனை வச்சுச்சு. உச்சநீதிமன்றமே எந்த தீர்ப்பையும் கொடுக்காம வெறுமன தள்ளி மட்டும் வச்சிருந்தாங்க. இப்படியான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கும் போதே நேற்றைக்கு திடீரென ஒட்டுமொத்த டேட்டாவையுமே தேர்தல் ஆணையம் வெளியிட்டுக்கிறாங்க. அதாவது இது வரைக்கும் நடந்த 5 கட்ட தேர்தலையுமே தொகுதி வாரியாக ஓட்டுப்பட்டவருடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்றதை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுக்கிறாங்க. சரி, நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தை தலைமை நீதிபதிகிட்டையும் சரி வெக்கேஷன் பெஞ்சுக்கிட்டையும் சரி எதிர்ப்பு தெரிவித்து வந்த அந்த தேர்தல் ஆணையம் திடீரென வெளியிட்டது ஏன், அதனுடைய பின்னணி என்ன அப்படின்றத நம்ம தேடி பார்த்தோம். அதற்கு முன்பு தேர்தல் ஆணையமே இதை நாங்கள் ஏன் வெளியிட்டோம் அப்படின்ற காரணத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, உச்சநீதிமன்றம் கொடுத்த இந்த கருத்துக்களும் தீர்ப்பும் எங்களை வலுவடை செய்வதாக தேர்தல் ஆணையம் உணர்கிறது. இந்த காரணம் தான் தேர்தல் ஜனநாயகத்தை காக்க எங்களுக்கு கூடுதல் பொறுப்பை ஏற்படுத்தியிருக்கு. வாக்காளருடைய விவரமாக இருக்கட்டும், ஓட்டு போட்டவருடைய விவரமாக இருக்கட்டும், இதெல்லாம் பாதுகாப்பாக சேகரித்து வெளிப்படைத்தன்மையோட தான் தேர்தல் ஆணையம் என்பது செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. தற்போது வெளியிடப்பட்ட இந்த டேட்டாவானது தேர்தல் விதிப்படி துல்லியமானது, சரியானது அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்துடைய இந்த விளக்கம் என்பது நமக்கு வினோதமா இருக்கு. ஏன்னா இதுல அவங்க என்ன சொல்றாங்க, உச்சநீதிமன்றம் என்னமோ தேர்தல் ஆணையத்துக்கு மிகப்பெரிய சர்டிபிகேட்டை தூக்கி கொடுத்த மாதிரி பேசுது இந்த தேர்தல் ஆணையம். முதல்ல உச்சநீதிமன்றம் என்பது தீர்ப்பே கொடுக்கல. அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் இடைக்கால ரிலீஃபோ அல்லது ஏதோ ஒரு கருத்துக்களோ சொன்னோம் அப்படின்னா ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்ல பாதிப்பை ஏற்படுத்தும், அதனால நாங்கள் இதை எந்த கருத்துமே சொல்லாம தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி, அதாவது வெக்கேஷன் பெஞ்சு முடிஞ்ச பிறகு வந்து விசாரிப்பாங்கன்னு சொல்லி தான் வச்சாங்களே தவிர தேர்தல் ஆணையம் சரியாக தான் செயல்படுது, தேர்தல் ஆணையத்தை நம்ம கட்டாயம் நம்பி தான் ஆகணும், ஃபார்ம் 17C அவங்க டேட்டாவை வெளியிட தேவையே இல்லை அப்படின்ற எந்த கருத்தையுமே உச்சநீதிமன்றம் சொல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது உச்சநீதிமன்றம் எங்களுக்கு சொன்ன அந்த கருத்துக்களும் தீர்ப்பும் தேர்தல் ஆணையத்தை வலுவடைய வைக்கிறது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையமே ஒரு பில்டப் கொடுப்பது ஏன்? நான் ஜெயிச்சிட்டேன் நான் நல்லவன் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்துட்டாங்க பாருங்க சர்டிஃபிகேட் சொல்றது ஒரு வினோதமா இல்லையா? ஏன்னா உங்க கடமையை நீங்க செய்யல அப்படின்றதான் உங்கள் மீது இப்படியான வழக்கே வந்துச்சு. நீங்க 2019 எப்படி தொகுதி வாரியாக ஒட்டுமொத்த டேட்டாவையுமே வெளியிட்டீங்களோ அதே போல இப்போது நடைபெறக்கூடிய தேர்தலையுமே ஒட்டுமொத்த டேட்டாவும் இப்போ வெளியிட்டிருக்கிறீங்கல்ல, இதே டேட்டாவை நீங்க முன்பே வெளியிட்டிருந்தீங்க அப்படின்னா எந்த கேள்வியுமே வந்திருக்கிறாதே. ஏடிஆர் அமைப்பு ஏன் உங்கள் மீது வழக்கு தொடர போறாங்க? யாராவது உங்கள்கிட்ட ஃபார்ம் 17C டேட்டாவை கேட்டாங்களா? ஏன்னா இந்த வழக்கு தொடரப்பட்டது என்பது ஏப்ரல் 26ஆம் தேதி. அப்ப ஏப்ரல் 26ஆம் தேதியில இந்த வழக்குல என்ன கேட்கறாங்க அப்படின்னா, ஏன் இந்த டிலே என்பது ஏற்படுத்தப்படுது, ஏன் வந்து ஒட்டுமொத்த வாக்காளருடைய எண்ணிக்கை, ஓட்டுப்பட்டவருடைய எண்ணிக்கை வெளியிட மாட்டாங்க என்ற கேள்வி கேட்டு தான் இந்த வழக்கே ஏடிஆர் அமைப்பு தொடுத்துச்சு. ஆனால் நீங்கள் இடையிலே 1 கோடி வாக்காளருடைய எண்ணிக்கையை கூட்டினதுனால தான் உடனடியாக ஃபார்ம் 17C வெளியிட வேண்டும் என்பது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியே கருத்து சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த வழக்கில் பல்வேறு திருப்பங்கள் ஏற்பட்டுச்சு. அப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தூரம் கொண்டு போக வச்சதே தேர்தல் ஆணையமே தவிர ஏடிஆர் அமைப்போ அல்லது பொதுமக்களோ எதிர்க்கட்சிகளோ அல்ல. இது மட்டும் கிடையாதுங்க. இந்த தலைமை தேர்தல் ஆணையரான ராஜீவ்குமார் அவர் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, முதல்ல தேர்தல் நடக்குமா நடக்காதா அப்படின்ற சந்தேகத்தை எழுப்புனாங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா இவிஎம் மீது சந்தேகத்தை எழுப்புனாங்க. இப்போ வாக்காளருடைய விவரங்கள், ஓட்டு போட்டதோடைய விவரங்களை பற்றி சந்தேகத்தை எழுப்புறாங்க. அதாவது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்கன்னா ஆதாரத்தோட குற்றச்சாட்டு வைக்கணும், சும்மா போகிற போக்கில் குற்றச்சாட்டு வச்சுக்கினா அது வாக்கு சதவீதத்தில் எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதோட இன்னொரு விஷயத்தையும் கூடுதலாக சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு, குற்றச்சாட்டை இவங்க ஆதாரத்தோட வைக்காதது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு முறையுமே லோக்சபா தேர்தல் நடக்கும்போது மட்டும் இவங்க இது போன்ற குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க, இது கண்காணிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு நம்ம ராஜீவ்குமார். இப்படி தலைமை தேர்தல் ஆணையரான ராஜீவ்குமார் சொன்ன உடனே டைம்ஸ் ஆஃப் இந்தியா நிருபர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, அப்புறம் ஏங்க திடீர்னு இப்ப மட்டும் வெளியிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு இதற்கு பதிலாக அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, நாங்க உச்சநீதிமன்ற தீர்ப்புக்காக காத்திருந்தோன்றாரு. இது சொன்னதோடு கூடுதலாக என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த 6ஆம் வகுப்பு பையன் இருக்கான் தெரியுமா, அந்த பையன் கூட ஓட்டு போட்டவருடைய எண்ணிக்கை இருக்குல்ல, அதை வந்து நாங்கள் வெளியிடக்கூடிய வாக்கு சதவீதத்தை வச்சும் மொத்த வாக்காளரோட எண்ணிக்கை தொகுதியில் இருக்கும் தெரியுமா, அதை வச்சும் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி
பொதுமக்களையும் ஏடிஆர் அமைப்பையும் எதிர்க்கட்சிகளையும் குற்றச்சாட்டு வைக்கும் விதமாக ரொம்பவுமே நக்கலான ஒரு பதிலை கொடுக்குறாரு இந்த தலைமை தேர்தல் ஆணையரான ராஜீவ்குமார். இவர்கிட்ட நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு பையனே எளிமையாக கால்குலேட் போட்டு சொல்லக்கூடிய அந்த வாக்குப்பதிவு விவரங்களை நீங்கள் ஏன் வெளியிடலை? அப்போ 6ஆம் வகுப்பு பையனுக்கே தெரியக்கூடிய விஷயம் என்பது உங்களுக்கு ஏன் தெரியலை? 6ஆம் வகுப்பு பையனுக்கே ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் ஏன் நீங்கள் போயிட்டு இதெல்லாம் கால்குலேட் பண்ணால் நேரமாகும்னு சொன்னீங்க? ஏன் உங்களுக்கு 11 நாள் கழித்து இந்த டேட்டா வெளியிட்டீங்க? அதுலேயும் திடீர்னு வாக்கு செய்ய கூடுனது ஏன்? 6ஆம் வகுப்பு பையனே கால்குலேட் பண்ணிடுவானே, உங்களுக்கு கால்குலேட் பண்ண தெரியலையா? இப்படி பொதுமக்களை குற்றம் சொல்லக்கூடிய இந்த தலைமை தேர்தல் ஆணையரே தேர்தல் ஆணையத்துடைய ஹேண்ட் புக்கே அம்பலப்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது தேர்தல் ஆணையத்துடைய ஹேண்ட் புக்கில் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க? இவிஎம்ல இருக்கக்கூடிய கண்ட்ரோல் யூனிட்ல க்ளோஸ் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் ஒட்டுமொத்த ஓட்டுகள் எவ்வளோ போட்டிருக்கிறாங்கன்ற எண்ணிக்கையை கொடுத்துரும். உடனே அதை நோட் பண்ணுங்கள். அதான் பார்ட் 1 ஃபார்ம் 17C ஃபார்ம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரெசிடிங் ஆஃபீஸருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அந்த ஹேண்ட்புக்கில் வந்து இந்த தகவல் இடம்பெற்றிருக்கு. அப்போது க்ளோஸ்ன்ற ஒரு பட்டனை அமுக்குனாவே ஒட்டுமொத்த ஓட்டு போட்டவருடைய எண்ணிக்கை நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு இருக்கும்போது எதுக்காக வாக்கு செய்யத்தை வச்சு மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கையை வச்சு ஓட்டு போட்டவருடைய எண்ணிக்கையை நாங்கள் வந்து கால்குலேட் பண்ணணும்? அது மட்டும் கிடையாதுங்க, எங்களுக்கு சட்ட கடமை இல்லை அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் வந்து சொல்லுது. ஆனால் தேர்தல் விதி 93ல் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க? அதை காமிக்கிறேன் பாருங்கள். அதில் குறிப்பிட்ட சில விஷயங்களை எந்த அத்தாரிட்டிக்கிட்டையும் தேர்தல் ஆணையம் காட்ட தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, பேலட் பேப்பர்ஸ் இருக்குது, பிரிண்டட் பேப்பர் ஸ்லிப்ஸ் இருக்குது, அதே போல் வந்து மார்க்டு காப்பி ஆஃப் எலக்ட்ரல் ரோல் மற்றும் சில டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது. இதில் எந்த இடத்துலையுமே ஃபார்ம் 17C என்பது இல்லவே இல்லை. அப்போ ஃபார்ம் 17Cயை பொறுத்த வரைக்கும் எந்த அத்தாரிட்டியுமே நாங்கள் காட்ட தேவையில்லை என்ற வாதத்தையே தேர்தல் ஆணையம் வைக்கவே முடியாது. அப்போ தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் வைத்த வாதம் என்பது சட்டப்படி பொய்த்து போகிறது. ஃபார்ம் 17Cயை மக்களுக்கு பார்க்கக்கூடிய அங்கீகாரம் என்பது அதிகாரம் என்பது இருக்கிறது என்பதை இதன் மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதாவது வாக்கு சதவீதத்தை மட்டும் வச்சு நம்மளை ஏமாத்துறாங்க. மொத்த வாக்காளரோட எண்ணிக்கை வேணும், ஓட்டு போட்டவரோட எண்ணிக்கை வேணும். இந்த ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வாக்கு சதவீதத்தை கால்குலேட் பண்ண முடியும். அப்போ இந்த ரெண்டு இல்லாதப்ப என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம வீடியோவில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தோம். இன்றைக்கி வந்து 6ஆம் வகுப்பு பையன் மாதிரி கால்குலேட் பண்ணுங்கன்றாரில் ஒரு வாக்கு சதவீதத்தை வச்சும் மொத்த வாக்காளரோட எண்ணிக்கை வச்சும் நாங்கள் வந்து ஓட்டு போட்டவரோட எண்ணிக்கையை நான் ரெடி பண்ணுறேன். அந்த ரெடி பண்ணதை உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையமோ ஏத்துக்கிறோமா? இது அபிஷியல் டேட்டாவாக அங்கீகரிப்பார்களா? அங்கீகரிக்க மாட்டாங்க. தேர்தல் ஆணையம் வெளியிடுவதை தான் அங்கீகரிப்பாங்க. அதனால தான் தேர்தல் ஆணையமே இதை வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையை இன்னைக்கு ஒட்டுமொத்த பொதுமக்களும் ஏடிஆர் அமைப்பும் எதிர்க்கட்சிகளும் வச்சாங்க. அப்ப இதை கூட புரிஞ்சுக்கிறாம 6ஆம் வகுப்பு பையனோட இவர்கள் அனைவரையுமே ஒப்பிட்டு தரம் தாழ்ந்து பேசுவது தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு அழகா? அது மட்டும் கிடையாது. இவங்க என்ன சொல்றாங்க? குற்றச்சாட்டு வந்து ஆதாரம் இல்லாமல் வைக்கிறாங்களாம். அதாவது நேற்றைக்கு கூட 6ஆம் கட்ட தேர்தலில் கூட பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு வங்கத்தில் ஒரு தொகுதியில் இவிஎம் மிஷினில் பிஜேபி டேக் போட்டு வந்திருக்குங்க. அது மட்டும் கிடையாது, இன்னொரு வீடியோ சமூக இதெல்லாம் பரவி இருக்குது. என்ன அப்படின்னா, ஓட்டு போட்ட அந்த இவிஎம் மிஷின் பக்கத்தில் இருக்கக்கூடிய விவி பேடை ஒரு சில பேர் சேர்ந்துக்கிட்டு அந்த விவி பேடை மாற்றி இன்னொரு விவி பேடை வைக்கிறாங்க. அது ஒரு வீடியோவாக வெளியாகுது. இதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன தெரியுமா விளக்கம் கொடுத்துருக்கு? விவி பேடை மாற்றி வைக்கிற வீடியோவை வெளியிட்டது யார்? சம்பந்தப்பட்ட டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த விவிபேடை மாற்றினதை பற்றி கருத்து சொல்லாமல் விவிபேடை மாற்றின வீடியோ வெளியிட்டதை பற்றி கருத்து சொல்லக்கூடிய வேலையில் தேர்தல் ஆணையம் ஈடுபடுது. அது மட்டும் கிடையாது, இந்த பிஜேபி டேங்குக்கு என்ன சொல்கிறாங்க? இது வந்து ஒவ்வொரு கட்சிகளையுமே கூப்பிட்டு நாங்கள் வந்து அதை செக் பண்ணுவோம். செக் பண்ணும்போது பிஜேபிக்காரங்க மட்டும்தான் வந்திருந்தாங்க, அதனால் அவங்களுடைய டேக் மட்டும் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கு. வீடியோவும் நாங்கள் இதை வச்சு கேப்சர் பண்ணி தான் இந்த செக் பண்ணலாம் பண்ணோம், அதனால் வீடியோ வச்சே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தேர்தல் ஆணையம். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, வாக்குச்சாவடி இருக்கக்கூடிய ஏரியாவை சுற்றி ஒரு சில மீட்டர் தூரம் வரைக்கும் எந்த ஒரு தேர்தல் சின்னமோ எந்த தேர்தல் கட்சி பெயரோ எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்றது விதி இருக்கா இல்லையா? அப்படி விதி இருக்கும்போது எப்படி இவிஎம் மிஷின்லேயே பாஜகன்னு போட்டிருக்க டேகை நீங்கள் வந்து எடுக்காமல் விட்டீங்க? அப்போ அதை பார்க்கக்கூடிய ஒரு நபருக்கு பாஜகவுக்கு ஓட்டு போடணும்னு தோணுமா தோணாதா? அது குறிப்பிட்ட 5 மிஷினில் மட்டும் அது எப்படி இருக்குது? அப்போ அந்த 5 மிஷின்லையுமே டேம்பரிங் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி தான் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இந்த பிரச்சனையவே கிளப்பி கொண்டு வந்தாங்க. அப்போ தேர்தல் ஆணையம் என்பது ஒரு இவிஎம் மிஷினில்
இருக்கக்கூடிய டேகை கூட எடுத்துட்டு அதை வந்து மக்களுக்கு வாக்களிக்கக்கூடிய இடத்துல வைக்கலையா அப்படின்ற கேள்வி இன்னைக்கு எழாமல்ல. அப்போ இது போன்ற ஆதாரங்களோடு தான் எதிர்க்கட்சிகளும் பொதுமக்களும் குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்களே தவிர போகிற போக்கில் தேர்தல் ஆணையத்தின் மீது எந்த குற்றச்சாட்டையுமே வைக்கல. இதுதான் ஆதாரமே இல்லாமல் குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரியான ராஜீவ்குமாருக்கான பதில். அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு முறையுமே தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஆப்பில் வெளியிடுறோம், ஆப்பில் போய் பாருங்கள், தேர்தல் நடக்கும்போது 2 மணி நேரத்துக்கு நாங்கள் வெளியிட்டுருக்கோம், அதே போல் தேர்தல் முடிஞ்சு 7 மணிக்கு ஒன்று வெளியிடுறோம், அதுக்கப்புறம் நள்ளிரவில் க்ளோஸ் த போல் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு டென்டேட்டிவ் டேட்டா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் எதுக்குங்க சார் அதெல்லாம் போய் பார்க்கணும், உங்களுடைய வேலை என்ன, ஒவ்வொரு முறையுமே மொத்த வாக்களோட எண்ணிக்கை எவ்வளோ, ஓட்டு போட்டவருடைய எண்ணிக்கை எவ்வளோ, வாக்கு சதவீதம் எவ்வளோ, ஒவ்வொரு தொகுதி வாரியாக அறிக்கையாக வெளியிடுவீங்க. அந்த அறிக்கையை தான் எங்களுக்கு தேவை தவிர ஒவ்வொருத்தரும் போய் ஆப்பில் போய் பார்க்க வேண்டிய தேவை கிடையாது. ஏன்னா இதே தேர்தல் ஆணையம் தான் மலை கிராமங்களுக்கெல்லாம் போய் ஒருத்தர் இருந்தாலும் அங்கே போய் ஓட்டுப்பதிவை நடத்தக்கூடிய வேலை செய்கிறீங்க. அப்படி இருக்கும்போது எல்லோருக்கும் தெரியக்கூடிய வகையில் அறிக்கையாக வெளியிடுவது தான் நடைமுறை இருந்துச்சு. அந்த நடைமுறையை தான் நாங்கள் பின்பற்ற சொல்கிறோம். அப்போது இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் சொல்லக்கூடிய அந்த காரணங்கள், நாங்கள் ஏன் இந்த டேட்டாவெல்லாம் வெளியிட்டோம்னு சொல்லக்கூடிய காரணங்கள் எதுவுமே ஏற்றுக்கொள்ளும்படியாகவே இல்லை. அப்போ ஏன் திடீர்னு சரண்டர் ஆகி தேர்தல் ஆணையம் இந்த டேட்டாவை எல்லாம் வெளியிட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இதில் எந்த கருத்துமே சொல்லாமல் வெறுமன தள்ளி தான் வச்சாங்க. ஒருவேளை தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள்கிட்ட இந்த வழக்கு போச்சு அப்படின்னா மறுபடியும் நம்மளுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்துவிடும் என்பதற்காக அச்சத்தில் இது போன்ற செய்தார்களா அப்படின்ற கேள்வி இன்னைக்கு எழாமல் இல்லை. ஏன்னா வெக்கேஷன் பெஞ்சை பொறுத்த வரைக்கும் சிஜேஐ யாருமே பங்கு பெற்றதே கிடையாது. ஆனால் சில நேரங்களில் பங்கு பெற்றிருக்கிறாங்க. 2017 நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா முத்தலாக் விஷயத்தை அன்றைக்கு சிஜேஐயாக இருந்த கேகர் அவர்கள் இதே வெக்கேஷன் பெஞ்சில் 6 நாள் விசாரணை நடத்திருக்கிறாரு. அதே போல் 2019 அன்றைக்கு சிஜேஐயாக இருந்த ரஞ்சன் கோகாய் மே 25 மே 30 வரைக்கும் விசாரணை செய்யக்கூடிய வேலையில் ஈடுபட்டார். ஏன்னா மே 23 ரிசல்ட் வருது. புதிய கவர்மெண்ட் வந்து ஃபார்மேஷன் பண்ணுறதுல ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அது அவசர வழக்காக சுப்ரீம் கோர்ட் வரும்போது அதை விசாரிக்க வேண்டும் என்பதற்காக சிஜேஐக்கு ஒரு நாள் குறிக்கப்பட்டுச்சு. அதுபோல் வெக்கேஷன் பெஞ்சிலேயே சிஜேஐ வந்து இதை விசாரித்து விடுவாரோ என்ற அச்சம் காரணமாக தேர்தல் ஆணையம் இதை வெளியிட்டதா என்ற சந்தேகம் இன்னைக்கு எழாமல்ல. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, அதாவது எஸ்சிபிஐ சேர்மனாக இருக்கக்கூடிய கபில் சிபல் அவர்கள் அவர் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. என்னன்னா, பொதுவாகவே இவிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் ஓட்டு போட்டு ரிசல்ட்லாம் வெளியிட்டாங்க அப்படின்னா ஒரு 30 நாளுக்கு அந்த டேட்டாவை எல்லாம் இவிஎம்ல சேகரித்து வச்சுருப்பாங்க, அதை அழிக்க மாட்டாங்க. அதன் பின்பு தான் அழிக்கக்கூடிய ப்ராசஸ் என்பது நடக்கும். அப்போ 30 நாளுக்குள்ளேயே நீங்கள் அழிக்கக்கூடாது, அந்த டேட்டாக்களை எல்லாம் 2-3 வருடங்களுக்கு பாதுகாப்பாக வைக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் ஃபார்ம் 17C வெளியிட முடியாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்படி வெளியிட முடியாதுன்னு சொன்னதுனால இந்த 2-3 வருடங்களுக்கு இவிஎம்ஐ பாதுகாப்பாக வச்சாதான் இல்லீகலாக எந்த எம்பியுமே பதவி ஏற்க முடியாத நிலை வந்து ஏற்படும். உச்சநீதிமன்றம் இதில் தலையிட்டு வாக்கு எண்ணிக்கை நடக்கும் தெரியுமா, அந்த வாக்கு எண்ணிக்கை முன்பாகவே ஒட்டுமொத்த எல்லா டேட்டாவையுமே தேர்தல் ஆணையத்திலிருந்து வாங்கிட வேண்டும். அதுக்கான டைரக்ஷனை உச்சநீதிமன்றம் வாக்கு எண்ணிக்கை முன்பு கொடுத்து விட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வச்சார். இவருடைய கோரிக்கை ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தில் இவர் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக மாறுறார். ஏன்னா எஸ்சிபியோடைய சேர்மனாக இருப்பதனால இவர் சொன்னதுபடி வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பு எல்லா டேட்டாவையுமே இவிஎம், குறிப்பாக இவிஎம்மை 2-3 வருஷத்துக்கு சேமித்து வச்சாங்கன்னா இவிஎம்மை பொறுத்த வரைக்கும் கடைசியான ஒரு நேரம் இருக்கும், கடைசி ஓட்டு எப்போ விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தை நம்ம இவிஎம் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதற்கு பின்பு போடப்பட்ட ஓட்டுகள் எல்லாமே செல்லாதுன்னு ஈஸியாக அறிவிச்சிட முடியும். அப்போ இப்போ இருக்கக்கூடிய நமக்கான ஒரே ஆதாரம் என்பது இந்த இவிஎம் தான். எனவே இந்த இவிஎம்ஐ பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கபில் சிபல் அவர்கள் பிரஸ் மீட்டை கூட்டிய ஒரு கருத்தை சொன்ன உடனே தான் இப்படியான சம்பவங்கள், மாறுதல்கள் தேர்தல் ஆணையத்தில் ஏற்பட்டிருக்கோ அப்படின்ற சந்தேகம் இன்னைக்கு எழாமல்ல. அப்போ உச்சநீதிமன்றம் இப்படியான முடிவை எடுத்த பிறகு கபில் சிபல் அவர்கள் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட், அதே போல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீண்டும் இந்த வழக்கை எடுத்து விடுவாரோ என்ற அச்சம், இது போன்ற காரணங்களால் தான் தேர்தல் ஆணையம் இது போன்ற ஒட்டுமொத்த டேட்டாக்களையும் வெளியிட்டிருக்கிறதா அப்படின்ற கேள்வி இன்னைக்கு நமக்கு எழுந்திருக்கு. இதுதான் பின்னணியாக இருக்குமோ அப்படின்ற ஒரு பார்வையும் இன்னைக்கு பொதுமக்களால் வைக்கப்படுது. என்னதான் தேர்தல் ஆணையம் தற்போது ஒட்டுமொத்த டேட்டாக்களையும் வெளியிட்டு சரண்டர் ஆனாலுமே இந்த டேட்டாக்களை எல்லாம் தொகுதி வாரியாக பெரிய கட்சிகள் இருக்காங்களா, அவங்கள்ட்ட ஏற்கனவே ஃபார்ம் 17C கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த ஃபார்ம் 17Cயை வச்சுக்கிட்டு இந்த டேட்டாக்கள் வெளியிட்டிருக்கிறாங்க தேர்தல் ஆணையம், இதெல்லாம் கரெக்டாக ஒத்து போகிறதா அப்படின்றத பெரிய கட்சிகள் ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்றதான் எங்களுடைய கோரிக்கையாகவும் பொதுமக்களுடைய வேண்டுகோளாகவும் இருக்குது. நன்றி.